ஹாய் கைஸ். ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து WTC ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஆஃப்டர் 33 இயர்ஸ் ஒரு ஐசிசி ட்ராஃபி ஜெயிக்கலான்னு வராங்க. அண்ட் ஆஸ்திரேலியா வந்து அவங்க கன்சிஸ்டன்சி அண்ட் அண்ட் கேப்பபிலிட்டிக்கு அண்ட் கேப்பபிலிட்டி டு பெர்ஃபார்ம் அண்டர் இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்க்கு பேர் போனவங்க. இந்த ஃபைனலுக்கான வென்யூ வந்து லண்டன் லார்ட்ஸ். அந்த அது ஒரு ஐகானிக் வென்யூ. அண்ட் எல்லா பிளேயர்ஸுக்கு அங்கே ஒரு மேட்ச் ஆடணும்னு வெரி ஒரு டிரைவ் இருக்கும். அண்டு ஃபேன்ஸுக்கும் அங்கே போய் ஒரு மேட்ச் பார்க்கணுன்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் 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 எய்தர் and either the captain of South Africa, Temba Bavuma, and Cummins Stark and Cummins Stark and HAZLEWOOD அவங்க மூணு பேரும் இன்னும் ஒரு ஒரு ஃபைனல்ஸ் மேட்ச் கூட ஒரு ட்ரையோவா தோக்கல. அண்ட் டெம்பா டெம்பா பவுமாவும் இன்னும் ஒரு டெஸ்ட் மேட்ச் கூட தோக்கல ஆஸ் த டெஸ்ட் கேப்டன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா. அண்டு நம்ம இப்போ வந்து ரெண்டு டீம், அதுவும் அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா வந்து முன்னாடி வந்து யாரெல்லாம் ஆடினாங்கன்னு பார்க்கலாமா? சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களும் இந்தியாவும் வந்து 2 மேட்ச் டெஸ்ட் சீரீஸ் ஆனாங்க. அதான் இன் சவுத் ஆஃப்ரிக்காவில். அதில் வந்து 2 மேட்ச், 2 மேட்ச் வந்து ஒன் ஆஸ்திரேலியா ஒன் சவுத் ஆஃப்ரிக்கான்னு ஜெயிச்சு சீரீஸ் ட்ரா ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து கிவிஸ் கிட்ட போனாங்க. கிவிஸ் கிட்ட போய் 2 மேட்ச் சீரீஸ், அதை வந்து சவுத் ஆஃப்ரிக்கா 0, அவங்க 2-1 வந்து அந்த மொத்த சீரீஸ் வந்து தோத்துட்டாங்க டு த கிவிஸ். அண்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அங்கேருந்து நேராக வெஸ்ட் இண்டீஸ் போனாங்க. அவங்க ஒரே மேட்ச் ஆனாங்க. அந்த அந்த ஒரு மேட்ச் வந்து அவங்கள தோக்கடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க பங்களாதேஷ் போனாங்க. பங்களாதேஷ் போய் சவுத் ஆஃப்ரிக்கா பங்களாதேஷ் வந்து 2 மேட்ச் சீரீஸ் ஆனாங்க. அதில் வந்து அதில் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 2 மேட்ச் சீரீஸ் தான், அதில் 2மே அவங்களே ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்ரீலங்கா வந்து பேக்கெட் சவுத் ஆஃப்ரிக்கா ஆடினாங்க. அதில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ரீலங்கா 2 மேட்ச் சீரீஸை வந்து சவுத் ஆஃப்ரிக்கா 2, ஸ்ரீலங்கா ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கலன்னு மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. அண்ட் இவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி பாகிஸ்தானையும் ஆடினாங்க. பேக் அட் தேர் ஹோம் தான் அவங்க வந்து பாகிஸ்தானையும் ஆடி வாஷ் அவுட் பண்ணாங்க. அண்ட் now மூவிங் ஆன் டு ஆஸ்திரேலியா வந்து 2023 சாம்பியன்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உடனே வந்து அவங்களும் இங்கிலாண்டு வந்து 5 மேட்ச் டெஸ்ட் சீரீஸ் ஆனாங்க. அது வந்து த ஆஷஸ் வேற, அது வந்து பெரிய ரைவல்ரி வேற. அதில் வந்து ஆஸ்திரேலியா 2, இங்கிலாந்து 2 ஒரு மேட்சுக்கு வந்து அபேண்டன்ட் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பேக் அட் தேர் ஹோம் வந்து அவங்க வந்து பாகிஸ்தான் வந்து 3-0 கிளீனாக வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே தான் அகெயின்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் வந்து
டூ மேட்ச் சீரிஸ் ஆஸ்திரேலியா ஒன்று அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க. அதுவும் அதுவும் கேபால ஒரு ஷமார் ஜோசப் வந்து கால அவர் அடிபட்டுன்னு வேற வந்து ஆடி ஜெயிப்பாங்க வெஸ்ட் இண்டீஸ். அது ஒரு ஐகானிக் விக்டரி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா வந்து கீவிஸ் கிட்ட போய் 2 மேட்ச் சீரீஸ் ஆடினாங்க அவங்க ஹோமில். அண்ட் அதுக்கப்புறம் 2 மேட்ச் அந்த 2 சீரீஸ் வந்து அந்த 2 மேட்ச் சீரீஸ் வந்து ஆஸ்திரேலியா வந்து 2-0 வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஹோமில் வந்து அவங்க ஹோம்லேயே வந்து இந்தியா போய் ஆடினோம். அங்கே வந்து 5 மேட்ச் 5 மேட்ச் அந்த 5 மேட்ச்சில் வந்து ஆஸ்திரேலியா 3 இந்தியா 1 ஒரு மேட்ச் டைன் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா டிராவல் டு ஸ்ரீலங்கா சாம்பியன்ஸ் ஆஃப் முன்னாடி. அது வந்து ஆஸ்திரேலியா 2 ஸ்ரீலங்கா ஒரு மேட்சோட ஜெயிக்கல, கிளியர் வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து நம்ம பார்த்தது வந்து இப்போ சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா வந்து எப்படி இந்த மாதிரி குவாலிஃபை ஆனாங்க ஃபார் த ஃபைனல்ஸ். இப்போ நாங்கள் நமக்கு கண்டிஷன்ஸ்குள்ள போகலாமா? இப்போ அங்கே வேற கிளவுடியா வேற இருக்கு, பிளஸ் வேற அந்த கண்டிஷன்ஸ் வேற ஃபாஸ்ட் பவுலிங் வேற சப்போர்ட் பண்ணும். அண்ட் பவுலர்ஸ்க்கு வந்து அங்க பால் போட செமையா இருக்க போகுது. அண்ட் அந்த விக்கெட்ல இருந்து வேற பவுன்ஸ் அண்ட் ஸ்விங் கிடைக்கும். அண்ட் அங்க வந்து ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 240, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 330, அண்ட் ஆவரேஜ் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 260, அண்ட் ஆவரேஜ் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் 260 தான். அண்ட் அங்கே டே 1 வந்து பேட்டிங் ஆட கொஞ்சம் 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 கஷ்டமா இருக்கும். அது மாதிரி ஏன்னா அங்க வந்து ஃபாஸ்டா பவுலர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பவுன்ஸ், கொஞ்சம் இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் எல்லாம் வரும். அண்டு பேட்ஸ்மேனுக்கு வந்து ரன்ஸ் அடிக்க வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அண்ட் மூவிங் ஆன் டு செகண்ட் டே, அங்க வந்து அன்னைக்கு வந்து அந்த விக்கெட் கொஞ்சம் அந்த விக்கெட்ல இருந்து வர பவுன்ஸ் வந்து அவுட் ஸ்விங்கு அதெல்லாம் சுத்தமா இருக்காது. அது நல்லா பேட்டுக்கு வரும். ஸோ ரன்ஸ் ரொம்ப அதிகமா வரும். ஸோ அங்க வந்து நீங்க அங்கதான் ரன்ஸ் அடிக்கணும். அப்புறம் டே 1ல வந்து கொஞ்சம் விக்கெட்டை விடாம ஆடணும். மூவிங் ஆன் டு தி தேர்ட் டே. தேர்ட் டேல வந்து பால் அதே மாதிரி தான் இருக்கும். லைக் டே 3ல வந்து பால் அதே மாதிரி தான் இருக்கும். பாலும் விக்கெட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். பால் நல்லா பேட்டுக்கு வரும். அண்ட் அப்பயும் ரன்ஸ் வந்து அடிக்க ரொம்ப அடிக்க வந்து ஃபேவரபிளா இருக்கும். அண்ட் மூவிங் ஆன் டு டே 4, அங்க வந்து அன்னைக்கு வந்து பாலுக்கும் பேட்டுக்கும் கான்டெஸ்ட், பாலுக்கும் பேட்டுக்கு சண்டை இருக்கும். அது ஏன்னா அன்னைக்கு வந்து கொஞ்சம் பேட்ஸ்மேனுக்கும் வரும், கொஞ்சம் பால் பேட்டுக்கும் வரும், பிளஸ் கொஞ்சம் பவுன்ஸ் வரும். கொஞ்சம் எந்த பால் பவுன்ஸ் ஆகும், எந்த பால் வெளில போறது, எந்த பால் உள்ள வருதுன்னு தெரியாம இருக்கும். அன்னைக்கு தான் வந்து அந்த பர்டிகுலர்
அந்த பர்டிகுலர் பிளேயருக்கான பேட்டிங் ஸ்கில்லோ பவுலிங் ஸ்கில்லோ வந்து அன்னைக்கு தான் அன்னைக்கு தான் வந்து காட்டுவாங்க. அது என்ன, பிச்சில் வந்து அவ்வளோ காம்படிஷன் இருக்கு பேட்டுக்கும் பாலுக்கும். ஸோ பிச்சுக்கு அப்புறம் வந்து ரிசல்ட் வந்து பிளேயர்ஸ் கையில் தானே. ஸோ அவங்க தான் அவ்வளோ காம்படிஷன் பண்ணி ஜெயிக்கணும்னு பார்ப்பாங்க. அன்னைக்கு வந்து எதிர் சவுத் ஆப்பிரிக்கா இல்லைன்னா ஆஸ்திரேலியா யார் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க தான் மேட்சை ஜெயிப்பாங்க. அண்ட் மூவிங் ஆன் டு டே 5. டே 5 வந்து விக்கெட் வந்து டே 1ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். விக்கெட்டு பேட்டிங் ஆட கஷ்டமா இருக்கும். அண்டு பால் கொஞ்சம் பவுன்ஸ் ஆகும், கொஞ்சம் அவுட் ஸ்விங் போகும், கொஞ்சம் இன்ஸ்விங் போகும். சாரி. ஸோ அண்ட் ஸோ டே 5ல வந்து பேட்டிங் ஆட கஷ்டமா இருக்கும். ஸோ டீம்ஸ் வந்து அவங்களோட சப்போஸ் டாஸுக்கு போறாங்கன்னா டீமோட ஸ்ட்ரென்த் வந்து பேட்டிங் எடுக்கணும். இல்லைன்னா பவுலிங் எடுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த பிச்சில் வந்து பேசர்ஸ் வந்து மோர் நம்பர் விக்கெட்ஸ் தூக்கியிருக்காங்க as compared to spinners. பிச் கண்டிஷன்ஸ் பார்த்துட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் பிளேயிங் 11 பார்க்கலாமா? பிளேயிங் 11ல் வந்து மோஸ்ட்லி சவுத் ஆப்பிரிக்கன் கேப்டன் டெம்பா பவுமா அண்ட் மார்க்கம் தான் ஓப்பனிங் வரலாம். மார்க்கம் வந்து ஐபிஎல்லையும் ஃபார் எல்எஸ்டி வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ அவர்கிட்ட அந்த 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 ஒரு ஃபைனல்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுற ஃபார்மும் இருக்குது. அண்ட் ப்ளஸ் அந்த மேட்ச் டைமும் இருக்குது. அண்டு டெம்பா பவுமா வந்து இந்த 2 இயர்ஸ்க்கான சைக்கிள்லே டெம்பா பவுமா தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் ரன் ஸ்கோரர்ஸ். அண்ட் நம்பர் 3 வந்து ரயன் ரிக்கல்டன் வரலாம். அவர் ஐபிஎல்ல வந்து ஆவரேஜா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அண்டு அதுக்கப்புறம் நம்பர் 4 வந்து வியான் முல்டர், நம்பர் 5 ஸ்டப்ஸ், நம்பர் 6 பெட்டிங்ஹாம், நம்பர் 7 வந்து விக்கெட் கீப்பர் கைல் VERRYNNE, அண்ட் அப்புறம் 7 மார்க்கோ யான்சன், 8 கேசவ் மகாராஜ், 9 ரபாடா, 10 இங்கிடி. அண்ட் ஸோ நீங்க பாருங்க, பேட்டிங் வந்து 8 இருக்கு. மகாராஜ் பேட்டிங் ஆடுவாரு, யான்சனும் ஆடுவாரு. ஸோ அண்ட் ரபடாவும் பேட்டிங் ஆடுவார். ஸோ 10 பேருக்கு பேட்டிங் இருக்கு. ஸோ இவங்க வந்து எல்லாருக்கும் மேட்ச் டைமும் இருக்கு, பிளஸ் ஃபார்மும் இருக்கு. மார்க்கோ யான்சன் வந்து ஐபிஎல்ல வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. கிகிசோ ரபடாக்கு வந்து அந்த கண்டிஷன்ஸ் வந்து அவருக்கு வந்து அந்த கண்டிஷன்ஸ் வந்து அவர் வந்து அவர்கிட்ட இருக்கிற ஆவரேஜ் வந்து பெட்டர் தென் ஆண்டர்சன் அண்ட் ஸ்டுவர்ட் பிராட். ஸோ அவர் வந்து ரெண்டு ஸ்டால்வார்ட்ஸ் ஆஃப் தி கேம் வந்து
அவங்கள விட பெட்டர் கம்மியான அவரேஜ் வச்சிருக்காரு டெஸ்ட் மேட்ச்ல அந்த 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 வென்யூல. ஸோ அவருக்கு வந்து அங்க அங்க ஆடுறாரு. ஸோ அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி அங்க என்ன மாதிரி போடணும், என்ன லென்த்து, என்ன என்ன லைனு ஸோ போடணும் தெரியும். ஸோ யான்சன் ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் பாருங்க. யான்சன், ரபாடா, லுங்கி இங்கிடி, அப்புறம் வியான் முல்டர். வியான் வியான் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பவுலரா பாக்குறேன். அவர் வந்து ஒரு பேட்டிங் ஆடுற ஆல்ரவுண்டர். பேட்டிங் அவர் கொஞ்சம் பேட்டிங் பண்ணுவார், கொஞ்சம் கொஞ்சம் பவுலிங் பண்ணுவார். ஆனா அவர் வந்து அந்த 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 கேமன் கிரீனு, பென் ஸ்டோக்ஸ் அந்த லெவல்ல தான் அவர் இல்லை. அவர் வந்து ஆல்ரவுண்டர்னா ஆவரேஜ் ஆல்ரவுண்டரு. ஸோ அது ஏன்னா பேட்டிங்கும் ஆவரேஜா பண்ணுவார், பவுலிங்கும் ஆவரேஜா பண்ணுவார். ஸோ என்ன கேட்டா அவர் தான் சப்போர்ட் ஃபாஸ்ட் பவுலர். இந்த மாதிரி ரபாடா, யான்சன், லுங்கி இங்கிடி வந்து போட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பிரேக், அவங்களுக்கு கொஞ்சம் பிரேக், அவங்கள வந்து பிரேக் பண்ணோம்னா அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முல்டர் போடலாம். ஸோ அவங்க சப்போர்ட் ஃபாஸ்ட் பவுலராக யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் வந்து கேஷவ் மகாராஜோட இருக்காரு. அவரு, மிச்சல் சாட்னர், ஜடேஜா அவங்களாம் ஒரே மாதிரி. இந்த அவரோட லெஃப்ட் ஆர்ம் வேறையா, லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் வேறையா. ஸோ அவங்க ரப்புன்னு போயிட்டு கொஞ்சம் பேட்ஸ்மேன் கொஞ்சம் கிராம்ப் பண்ணி அவங்ககிட்ட வந்து அவங்க கிராம்ப் பண்ணி அவுட் ஆக்குவாங்க. இந்த மாதிரி ஒன்று காட் பைண்ட் இல்லைன்னா பவுல்ட் ஆக்குவாங்க. ஸோ கேஷவ் மகாராஜ் இருக்காரு, அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வேணும்னா மார்க்கம் போடலாம், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸும் போடலாம். ரெண்டு பேருமே ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் வேற. ஸோ ரெண்டு பேரும் போடலாம். ஸோ பவுலிங் வந்து இவங்களுக்கு இருக்கு. ஆனா பேட்டிங் டெம்பா பவுமா, மார்க்கம், ரிக்கில்டன், முல்டர், ஸ்டப்ஸ், பெட்டிங்ஹாம், அப்புறம் விக்கெட் கீப்பர் கைல் அவர் இருக்கா. அப்புறம் யான்சன் பேட்டிங் ஆடுவார், கேஷவ் மகாராஜ் பேட்டிங் ஆடுவார், ரபடோ பேட்டிங் ஆடுவார். ஸோ எங்களுக்கு பேட்டிங் இருக்கும். ஸோ பேட்டிங்கும் இருக்கு. ஸோ இங்க வந்து அவங்களுக்கு அதாவது அவங்க அதாவது அவங்களோட மேட்ச் ஆடுறா டீம் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இவங்க வந்து டஃபா போவாங்க. இந்த மாதிரி அவ்வளோ விட்டுற மாட்டாங்க, டஃபா போவாங்க. மூவிங் ஆன் டு ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா வந்து ஆஸ்திரேலியா பிளேயிங் 11 வந்து உஸ்மான் கவாஜா, மார்னஸ் லாபிஷன், கேம் கிரீன், ஸ்டீவ் ஸ்மித், டிராவிஸ் ஹெட், பியூ வெப்ஸ்டர், அலெக்ஸ் கேரி, பேட் கமின்ஸ், மிட் ஸ்டார்க்கு, ஆஃப் ஸ்பின்னர் லயனு, அப்புறம் ஜாஷ் HZLEWOD. அவர் ஆர்சிபியோட ஐபிஎல் ஜெயிச்சுட்டு வராரு. அதுக்கப்புறம் கமின்ஸு, ஸ்டார்க்கு, இவர் 3 பேர் ட்ரையோவா அந்த கண்டிஷன்ஸ்ல. அதுவும் இப்போ அங்க ஒரு கிளவுடியா வேற இருக்கா. டாஸ் ஜெயிச்சு பவுலிங் போடுறாங்கன்னா அவ்வளோதான். அவங்க வந்து பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப ரன்ஸ் அடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது வேற ஃபார் சவுத் ஆப்பிரிக்காக்கு. ஏன்னா கமின்ஸு, ஸ்டார்க்கு, HZLEWOD. ஸோ அவங்க அந்த ட்ரையோ வந்து அந்த ட்ரையோ இந்த மாதிரி அந்த கண்டிஷன்ஸ் ப்ளே பண்றது கொஞ்சம் கஷ்டம். அண்டு அவங்களுக்கு அந்த ட்ரையோ சப்போர்ட் பண்றதுக்கு வந்து கேம் கிரீன் வேற இருக்காரு. அவர் கொஞ்சம் அந்த டாலு, அந்த
ஹைட்டாகவே இருப்பார். ப்ளஸ் அவர் கொஞ்சம் அவரு ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் பாலர் வேறையா. அவரும் அவரும் அதே தான் பியூ வெப்ஸ்டரும். பியூ வெப்ஸ்டர் தான் வந்து இந்த மாதிரி இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா ஒரு 5 மேட்ச் சீரீஸ் ஆடினாங்களே போன வருஷம். அதுல வந்து 5வது மேட்ச் தான் அவர் அவர் டெபு பண்ணாரு. அங்க வந்து அங்க அந்த ஆட்டம் 5வது மேட்ச்ல இன் ஆஸ்திரேலியா அண்ட் இன் இந்தியாவில் 50 அடிச்ச ஒரே ஆள் வந்து அவர் தான், பியூ வெப்ஸ்டர் தான். ஆனா நீங்க வந்து அவர் பதில ஜாஷ் இங்கிலீஷே போயிருக்கலாம். அவர் வந்து ஐபிஎல்லையும் சூப்பரா ஆடினாரு. பிளஸ் அந்த 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 கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஐபிஎல் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்காரு. அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. பிளஸ் அந்த 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 மேட்ச் டைம் இருக்கு. ஸோ அவர் ஜாஷ் அவர் இங்கிலீஷே பிளே பண்ணியிருக்கலாம் அட் நம்பர் 6. ஆனா அவங்க இந்த மாதிரி போயிருக்காங்க. அவங்க அந்த ஃபாஸ்ட் பாலிங் ஆப்ஷன்ஸ் தேவைப்படும்னு பிளான் போட்டு போயிருக்காங்க. கேம் கிரீனு, வெப்ஸ்டரு, அப்புறம் கமின்ஸ், ஸ்டார்க்கு, ஹெச்ஏசெட், எல்இடபிள்யூஓடி இந்த 5 ஃபாஸ்ட் பாலர் வேணும் தான் போயிருக்காங்க. அங்க மட்டும் இவங்க மட்டும் டாஸ் ஜெயிச்சு பவுல் சொல்லிட்டாங்கன்னா பார்க்க சூப்பரா இருக்க போகுது. அண்ட் அது ஃபாஸ்ட் பவுலிங். மூவிங் ஆன் டு ஸ்பின்னர்ஸ் லயனே போதும், அவரே எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணிடுவாரு. அவர் வந்து அவர் வந்து க்ளோஸ் டு 500 டெஸ்ட் விக்கெட்ஸ் வச்சிருக்காரு. ஸோ அவருக்கு சப்போர்ட் தேவையில்லை, அவரே முடிச்சிருவாரு. அது பேட்டிங். மூவிங் ஆன் டு சாரி அது பவுலிங். பேட்டிங் பார்க்கலாம். பேட்டிங்ல வந்து உஸ்மான் கவாஜா அண்ட் மார்னஸ் லாபிஷன் வந்து ஓப்பனர்ஸ். அண்ட் ஆஃப்டர் தி ரிட்டையர்மெண்ட் ஆஃப் டேவிட் வார்னர் வந்து இது வந்து 5வது பேர் டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியாவுக்கு. கவாஜா மிக்ஸ்வினி வந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் கவாஜா கான்ஸ்டாஸ் வந்தாங்க. அப்புறம் கவாஜா ஹெட் வந்தாங்க. அப்புறம் கவாஜா ஸ்மித். அப்புறம் இப்போ வந்து கவாஜா மார்னஸ் லாபிஷன் வேற வராரு. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட் ஆஃப் டேவிட் வார்னர் வந்து உஸ்மான் கவாஜாக்கான பேட்டிங் பார்ட்னர் ஒழுங்காவே இல்லை. ஒரு மிக்ஸ்வினி, ஒரு கான்ஸ்டாஸ், ஒரு ஹெட்டு, ஒரு ஸ்டீவ் ஸ்மித் எல்லாரையும் ட்ரை பண்ணாங்க, ரிசல்ட் வரல. ஸோ இப்போ அவங்க மார்னஸ் ட்ரை பண்றாங்க அட் ஓப்பனிங் வித் உஸ்மான் கவாஜா. ஒர்க் ஆகலாம், இல்லை ஆகாம கூட போகலாம், தெரில, அதை பார்க்கலாம். அப்புறம் நம்பர் 3 கேம் கிரீன். அது முன்னாடி மார்னஸோட ஸ்லாட்டு இப்போ கேம் கிரீன் வந்துட்டாரு. அவர் வந்து ஆஸ்திரேலியா டொமஸ்டிக்லையும் டாப் 3 தான் பிளே பண்ணுவார். ஸோ அவருக்கு டாப் 3ல பிளே பண்ண புதுசு இல்லை. அப்புறம் நம்பர் 4 வந்து ஸ்டீவ் ஸ்மித். அவர் வந்து அவர்கிட்ட வந்து 2200 ரன்ஸ் வச்சிருக்காரு அந்த பிச்சில். அது வந்து more than the runs of entire South Africa playing 11 combined கூட இல்ல. ஸோ ஸ்டீவ் ஸ்மித் வந்து அவருக்கு வந்து அங்க ஆடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அவருக்கு அங்க எப்படி பேட்டிங் ஆகணும்னு தெரியும். வேற அவரே தான் வந்து அகேன்ஸ்ட் இந்தியா வேற அதே பிச்சில் வந்து 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு மேட்ச் 100 வரை அடிச்சு ஆஸ்திரேலியா சாம்பியன்ஸ் ஆக்குவாரு.
அப்புறம் டிராவிஸ் ஹெட். டிராவிஸ் ஹெட்னா ஃபைனல்ஸ் சொல்லுங்க போதும், அவரே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவார். அப்புறம் பியூ வெப்ஸ்டரு, கேரி, அலெக்ஸ் கேரி விக்கெட் கீப்பரு, லெஃப்ட் ஹேண்டர் வேற, உஸ்மான் கவாஜாக்கு அப்புறம் இந்த பிளேயிங்கில் வந்து உஸ்மான் கவாஜாக்கு அப்புறம் அலெக்ஸ் கேரி தான் செகண்ட் லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் வேற, பாக்கி எல்லாம் ரைட்டு வேற. யான்சனுக்கு ஃபீல்டே இருக்க போகுது. அப்புறம் கமின்ஸு, ஸ்டார்க்கு, லயனு, அப்புறம் ஹெச்ஏசட், எல்இடபிள்யூஓடி. ஸோ இவங்க பிளேயிங் லெவனும் எப்போதும் போல தான் இருக்கு. எப்போதும் போல ஆஸ்திரேலியா ஃபைனல்ஸ் ஆடினா எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கு. ஸோ பாருங்க, ஸோ ஆஸ்திரேலியா அண்ட் அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து ஃபைட் வந்து சூப்பராக இருக்க போகுது. அதுவும் 5 நாள் டெஸ்ட் மேட்ச், செம ஒன் ஹவர் போக போகுது. மூவிங் வந்தது ஃபேண்டசியில் வந்து நீங்கள் வந்து பவுமா, ரிக்கில்டன், மார்க்கம், ரபாடா, யான்சனு, அதுக்கப்புறம் அந்த ட்ரையோ ஆஃப் ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் நேதன் லயன், கேஷவ் மகாராஜ், கேம் கிரீன் வச்சுக்கோங்க. 11 பேர் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்க, பேட்டுக்கும் பாலுக்கும் இந்த மாதிரி காம்பினேஷன் கரெக்டாக இருக்கு. இந்த மாதிரி பவுமா, ரிக்கல்டன், மார்க்ரம், ஸ்டீவ் ஸ்மித்து, அதுக்கப்புறம் இங்கே ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் 5 பேட்ஸ்மேனு, அப்புறம் கேம் கிரீன் ஒரு ஆல்ரவுண்டரு, அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஆஸ்திரேலியன் ட்ரையோ அண்டு ஆஸ்திரேலியன் ட்ரையோ நீங்கள் அதுக்கப்புறம் மார்க்கோ யான்சன். ஸோ 7 பேருக்கும் பேட்டிங் இருக்குது. ப்ளஸ் 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி காம்பினேஷன் வச்சுன்னு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் வரலாம். ஆனால் மூவிங் ஆன் டு ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இந்த மாதிரி ஃபைனல்ஸ் ஆடி பழக்கமாக இருக்கும். அவங்க வந்து அவங்க தான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் வேறையா. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபைனல்ஸ் ஆடி பழக்கமே இருக்கும். அவங்க ஸோ பழக்கமே இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபைனல்ஸ்னால் இந்த மாதிரி அதுக்கு கமின்ஸ் வேற, கேப்டன்ஸ் வேற. ஃபைனல்ஸ்னா அவர் இது வரைக்கும் ஒரு ஃபைனல் கூட தோத்ததே இல்லை, அதர் தேன் தி ஐபிஎல். இன்டர்நேஷனல் ஃபார் ஆஸ்திரேலியா ஆஸ் கேப்டன் ஒரு ஃபைனல் கூட தோக்கல. ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி ஃபைனல்னா கேப்டன்சி என்ன மாதிரி பண்ணும், எப்படி பெருசாக ஹேண்டில் பண்ணும் தெரியும் அவருக்கு. ஸோ அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி மொமெண்டம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா அந்த பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஃபார்ம் இருக்கு. பிளஸ் டெம்பா பவுமா வேற, அவர் கொஞ்சம் சும்மா இருக்க கேப்டன் இல்லை, திங்கிங் கேப்டன் வேற. ஸோ வந்து இந்த மேட்ச் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மட்டும் போட்டி இல்லை. டெம்பா பவுமா வர்சஸ் பேட் கமின்ஸுக்கும் அந்த கேப்டன்சிக்காவே காம்படிஷன் இருக்க போகுது. ஸோ நீங்கள் ப்ரெடிக்ஷன் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஆஃப்டர் 33 years டீம் சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு ஐசிசி டிராஃபி கூட ஜெயிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.